அனைவருக்கும் அருள் சரண் அன்பு வணக்கம். இந்த பதிவு ஒரு ராஜாவும், ஒரு மந்திரியும் ஒரு ஊருக்குள்ள போறாங்க. அந்த ஊருக்குள்ள போம்போது, அ மந்திரி கிட்ட வந்து ராஜா சொல்றாரு, "அங்க பாரு, அங்க வந்து அது வந்து வெள்ளரிக்கா மாதிரி இருக்கு அந்த செடி. வெள்ளரிக்காவ எடு, நம்ப சாப்பிடலான்ற" மாரி சொல்றாரு. அப்போ வந்து பக்கத்துல வந்து ஒரு குருடன் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த குருடன் வந்து சொல்றான், "அ அ அப்பா அ மந்திரியாரே, அது நீங்க பேசுனத கேட்டேன். அது வந்து வெள்ளரிக்கா இல்ல, அது தும்ட்டிக்கா. அத சாப்பிட்டேன்னா உனக்கு வாந்தி வரும். அத சாப்பிடாதீங்க" அப்படின்னு சொல்றான். அப்ப ராஜா சொல்றாரு, "அத நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துருவோம். அதையும் எடுத்து சாப்பிட்டு பாருன்னு" சொல்றாரு. அப்போ அந்த மந்திரி, சரி ராஜா சொல்ட்டாரே மறுக்க முடியலன்னு சொல்லி அந்த காய எடுத்து சாப்பிடுறான். ஒரே அந்த ஆளுக்கு மயக்கம் வரா மாரி இருக்கு. வாந்தி வருது. வாந்தி வர்றத பார்த்துட்டோன்னே, ஐயோ! இப்ப என்ன பண்றதுன்னு ராஜா கேட்கிறாரு. அப்ப ராஜா கேட்கும்போது அந்த குருடன் சொல்றான், "அது பக்கத்திலேயே ஒரு இலை, கை மாதிரி ஒரு இலை இருக்கு பாரு. அந்த இலைய ஒரு 4 இலை மென்னு தின்ன சொல்ல சரியாயிடும்" அப்படின்னு சொன்னான். உண்மையாவே அதே மாரி பக்கத்தில அந்த செடியில வந்து ஒரு 4 இலைய பறிச்சு மந்திரி வாயில திணிக்கிறாரு. மந்திரி அத மென்னு சாப்பிட்ட உடனே, அந்த மயக்கம், அந்த வாந்திலாம் நின்னுடுச்சு. அப்போ அந்த ராஜா வந்து அந்த அ அந்த குருடன பார்த்து, அ "இந்தா, நீ உதவுனதுனால இந்த டோக்கன வச்சுக்கோ. இந்த டோக்கன எடுத்துன்னு போய் நம்மளுடைய அரண்மனை வாசல்ல குடுத்தீன்னா, உனக்கு வந்து சோறு போடுவாங்க. சாப்பிட்டு சந்தோஷமா இருன்னு" சொல்லிட்டு அங்கருந்து மந்திரியும், ராஜாவும் கிளம்பிடுறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வைர வியாபாரி வரான். வைர வியாபாரி வரும்போது, "என்கிட்ட நெறைய வைரங்கள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு" சொல்லி கேட்கிறான் ராஜா கிட்ட. ராஜா உடனே மந்திரிய கூப்பிடுறாரு. "மந்திரி, நீ இந்த எனக்கு வைரத்த பத்தி தெரியாது. நமக்கு யாராவது தெரிஞ்சா நம்ம ஏதாவது பண்ணலாமான்னா?" அப்போ மந்திரி சொல்றாரு, "நமக்கு அப்பயே ஒரு தடவ நம்மள அந்த ஒரு குருடன் காப்பாத்துனான். முடிஞ்சா நம்ம அவன வேணா கேட்டு பார்ப்போன்னோனே" ராஜா வர சொல்றாரு. அந்த குருடன் போறாங்க. போன உடனே கொஞ்சம் அவர் குடுத்த வைரக்கல்கள எடுத்துட்டு போய் கொஞ்ச நேரத்துலலாம் திருப்பி வரான். வந்து பிரிச்சு, இந்த அ வைரங்கள்லாம் இது வைரம், இதெல்லாம் வந்து வைரம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு 2 பாதியா பிரிச்சு குடுக்குறான். இப்போ ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். "உனக்கு தான் கண்ணே தெரியாதே! நீ எப்படி இத இது பண்ண? எனக்கு நீ அது விளக்கம் குடுக்கணும்" அப்படின்னோனே, அப்போ வந்து அந்த ம் அ குருடன் சொல்றான், "ஒண்ணும் இல்ல ராஜா. வைரக் கற்கள் வந்து சு சூரிய வெளிச்சத்துல சூடாகாது. கண்ணாடி கல் சூடாகும். நான் பிரிச்சு வச்சேன். எதெல்லாம் சூடாயிருக்குன்னு பார்த்தேன். அதெல்லாம் வந்து கை தொட்டு பார்த்தா சூடா இருந்தது எல்லாமே சாதா கல்லுங்க. அத பிரிச்சுட்டேன். வைரக்கல் சூடாவல. அதனால நீங்க இத வாங்கலான்னு சொன்னேன்" அப்படின்னும்போது, ஐயோ! இவனுடைய அறிவ பார்த்து ஆச்சரியப்பட்டு, "சரி, உனக்கு ஒரு டோக்கன் குடுக்குறேன். நீ வந்து ஒரு தெற்கு வாயில்ல போய் நீ அ இந்த டோக்கன குடுத்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இரு. அரண்மனை சாப்பாட சாப்பிட்டு சந்தோஷமா இருன்னு" சொல்லி அனுப்பிச்சு வச்சுர்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அ ராஜாவோட பையனுக்கு வந்து பொண்ணு தேடுறாங்க. அப்போ பொண்ணு தேடும்போது, அப்போ ராஜா சார், நெறைய பொண்ணுங்களோட இது வருது. ஆனா எந்த நாட்டு பொண்ண தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி ராஜாவுக்கு ஒரே குழப்பம். சரி, அப்ப என்ன பண்ணலாம்? இதையும் வந்து அந்த குருடன கேட்போம். அவன் கொஞ்சம் சரியா நமக்கு ஏதாவது ஆலோசனை வழங்குவான்னு சொல்லி மந்திரி கிட்ட சொல்லி, அந்த குருடன வர வைக்கிறாங்க. குருடன வர வைக்கும்போது, ம் குருடன் வந்து யோசனை பண்ணிட்டு சொல்றான், ராஜா, நீங்க வந்து உங்களுடைய பக்கத்து ஊருக்கு பக்கத்து ஊரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ராஜாவோட பொண்ண வந்து நீங்க வந்து மருமகளா தேர்ந்தெடுத்துக்கலாம்" அப்படின்றாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, "அதுக்கப்புறம் நீ ஏன் சொன்னன்னு எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லணும்" அப்படின்னு. "பக்கத்து ஊர்ல இருந்து நீ கல்யாணம் பண்ணேன்னா, உனக்கும் அந்த பக்கத்துல இருக்கிறவனுக்கும் எல்லை தகராறு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வரும். அதனால நீ வந்து பொண்ணு எடுத்து அது மூலியமா பகைமை சம்பாதிக்கிறதுக்கு பதிலு, அடுத்த ஊர்ல அதுக்கு அடுத்த ஊர்ல இருந்து எடுத்தீன்னா, என்ன ஆகும்னா, உனக்கும் அவனுக்கும் எல்லை தகராறு வராது. 2 பேருக்கு நடுவுல ஒருத்தன் இருந்தாலே உனக்கு பாதி பிரச்சனைகள் வராம இருக்கும். அதனால அந்த நாட்டு அ ம் பொண்ண வந்து உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொன்னேன்" அப்படின்னு சொன்னோனே, இவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு, திருப்பி ஒரு டோக்கன குடுத்து, "நீ போய் இந்த ப இன்னொரு ஒரு வாயில்ல இருக்கக்கூடிய நம்ப இடத்துல போய் நீ சாப்பிடுன்னு" சொல்லி டோக்கன் குடுக்குறாரு. அப்போ இது அப்படியே கடந்து போனோனே, அப்போ ஆ அ ராஜாவ பத்தி எல்லாருமே பின்னாடி ஒரு பேச்சு உண்டு. ராஜா வந்து பிசிக்கி, பிச்சைக்கார ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு உண்டு. அப்போ இவருக்கு அது
கொஞ்சம் மனசு இதுவா இருக்கவே, சரி இத வந்து இந்த பிச்சைக்காரங்கிட்ட கேட்டா தெரியும். நம்மள பத்தி என்ன பேசுறாங்க. அப்போ அவன கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ கூப்பிடும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த ராஜா கேட்கிறாரு அந்த குருடன்கிட்ட, "எப்பா இந்த மாரி என்ன பத்தி பின்னாடி நெறைய இந்த மாரி பிச்சைக்கார ராஜான்றாங்க. நீ என்ன நெனைக்கிற? என்ன சொல்றாங்க என்ன பத்தி நீ கொஞ்சம் சொல்ல முடியுமான்னா?" இவன் அமைதியா இருக்கான். எதுவும் சொல்ல மாட்றான். அப்போ அந்த குருடன் வந்து ரொம்ப நேரம் தயங்கி, தயங்கி அப்புறம் சொல்றான். "இல்ல ராஜா, நீங்க வந்து உண்மையாவே பிச்சைக்காரனுக்கு பொறந்தது தான்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, ராஜாவுக்கு மனசு கஷ்டமாகுது. "நீ ஏன் விளக்கம் சொல்லு?" "இல்ல ராஜா, முதல் முறை வந்து என்ன நீங்க பார்க்கும்போது அந்த அ அ அந்த தும்ட்டி காய சாப்பிட்டு வாந்தி வரும்போது உங்க மந்திரிக்கு நான் உதவி பண்ணும்போது, பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, கையில இருக்க மோதிரத்த கழட்டி குடுப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு டோக்கன குடுத்து சாப்பாடு வாங்க சொல்லி சாப்பாடு சாப்பிட சொல்லி குடுத்தீங்க. அடுத்து என்ன பண்ணீங்கன்னா, அதுக்கு அடுத்து வந்து அ ர ராஜாவோட ம் அந்த வைர வியாபாரி கிட்ட இது பண்ணும்போது, நான் உங்களுக்கு உதவி பண்ணேன். அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க, பொதுவா ராஜா வந்தா கழுத்துல இருந்த ஏதாவது ஒரு மாலை, வைர மாலைய கூட கழட்டி, இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கான். பெரிய ஒரு ராஜ்யத்துக்கே வருமானத்த தேடி குடுத்துருக்கான்னு சொல்லி, ஒரு மாலைய கழட்டி குடுத்துருப்பாங்க. அப்பவும் நீங்க ஒரு டோக்கன் குடுத்து சாப்பிட சொன்னீங்க. அதுக்கு அடுத்தும் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ம அ பையனுக்கு வந்து வரன் தேடுறதுல வந்து நான் உங்களுக்கு உதவி பண்ணேன். அந்த சமயங்கள்லயும் என்ன பண்ணீங்க அப்டின்னா, பொதுவா வந்து இந்த ராஜ்யத்துக்கே இவ்ளோ பெரிய ஒரு ஒரு ஆலோசனை வழங்கி ராஜ்யத்த காப்பாத்தி குடுத்தா, ஏதாவது ஒரு ஊரோ, ஒரு ஒரு சின்ன கிராமமோ குடுத்து நீ வச்சுக்கன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அப்பவும் நீங்க டோக்கன் குடுத்து தான் சாப்பிட வச்சீங்க. இதுலருந்தே தெரியுது உங்களுடைய எண்ணம் ஃபுல்லா சாப்பாடு மேலயும், அந்த பட்டை மேலயும் உங்களுடைய இது மேல தான் இருந்தது. அப்போ அந்த டோக்கன் மாரி குடுத்து சாப்பிடுறது வந்து ஒரு பிச்சைக்காரனால தான் அது முடியும். அதனால நீங்க பிச்சைக்கார குடும்பத்தில தான் வந்திருக்கணும்னு சொன்னோனே, ராஜாக்கு வந்து இவனுடைய அறிவ பார்த்து ரொம்ப இது பண்ணி, அ அவன அவன மெச்சி, அவன பாராட்டுறாரு. "ஐயோ! நீ எப்படி இவ்வளோ இதுவா இது பண்றன்ட்டு." ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணமோ, பொருளோ, இல்ல நம்மளுடைய பெரிய வீடுகளோ, இல்ல வாகனங்களோ, அதுதான் நம்மள நிர்ணயிக்குதான்னு கேட்டா இல்ல. நம்மகிட்ட நம்மளுடைய எண்ணங்களும், நம்மளுடைய செயல்கள் தான் நம்மளுடைய பெருசா நம்மள வந்து அ அ நம்மள நிர்ணயிக்குது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பெரிய பணக்காரங்க கூட பிச்சைக்காரத்தனமா நடந்துக்கிறாங்க. அப்போ பிச்சை தி த தன்மை வந்து எங்க இருக்குன்னா, மனுஷனுடைய மனங்கள்லயும், எண்ணங்கள்லயும் தான் இருக்கு. நான் எப்ப என்னுடைய மனதாலயும், எண்ணத்தினாலயும் நான் எப்ப பணக்காரனா மாறுனேன்னா, அப்பதான் உண்மையான ஒரு பணக்காரனா, உண்மையானவனா இருப்பேன். அதுவரைக்கும் அ அந்த எண்ணங்கள் மாறாத வரைக்கும் நீ பிச்சைக்காரன் தான். அப்போ முதல்ல முக்கியமா என்னுடைய மனமும், எண்ணங்களும் மாறுனா மட்டும் தான் ஒரு வாழ்க்கையில பெரிய மாற்றங்களும் வரும். அதே நேரத்தில நீ அரசனா வாழ முடியும். வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். உங்களுக்கு புடிச்சிருந்தா இத ஷேர் பண்ணுங்க. நன்றி, நன்றி.